அதிக முதலீடுகளை ஈர்க்கக்கூடிய உயர் தொழில்நுட்பம் வாய்ந்த தொழில்களையும் அதிக எண்ணிக்கையிலான வேலைவாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய தொழில்களையும் ஈர்த்து அது மூலமா 2030ஆம் ஆண்டிற்குள் $1 டிரில்லியன் பொருளாதாரமா மாறணும் என்ற தமிழ்நாட்டோட இலக்கை அடையறதுக்காக நம்முடைய அரசு முனைப்போடு செயலாற்றி வருது. இந்த இருமுனை முயற்சி இப்போ சாதகமான பலன்களை தந்துட்டு வருது. இன்றைய தினம் பல்வேறு வகையான திட்டங்களை தொடங்கி வச்சிருக்கேன். மோட்டார் வாகனங்கள், பொது உற்பத்தி, தொழிற்பூங்காக்கள், மின்னணுவியல், மருத்துவ உபகரணங்கள், தகவல் தொழில்நுட்பம், தகவல் தொழில்நுட்ப சேவைகள், உணவு பதப்படுத்துதல், ரசாயனங்கள், ஜவுளி மற்றும் ஆடைகள், உயிர் அறிவியல், பசுமை ஹைட்ரஜன், கட்டுமான பொருட்கள் உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்கள் இன்னைக்கு தொடங்கப்பட்டிருக்கு. இதன் மூலம் 1,06,803 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்க இருக்கு. இதில் சிறப்பு அம்சம் என்னவென்றால், இதில் பெருமளவிலான வேலைவாய்ப்புகள் பெண்களுக்கானவை. பெண்கள் முன்னேற்றத்திற்கு முக்கியத்துவம் அளிச்சிட்டு வர நம்ம அரசோட நடவடிக்கைகளுக்கு இந்த சாதனை மேலும் ஊக்கமளிக்கிறது. அனைத்து துறை வளர்ச்சி, அனைத்து சமூக வளர்ச்சி, அனைத்து மாவட்ட வளர்ச்சின்னு நான் சொல்லிட்டு வர்றதோட அடையாளம் இவைதான். தமிழ்நாடு முழுவதும் பரவலான மற்றும் நிலைக்கத்தக்க வளர்ச்சியை உறுதி செய்வதில் நம்மோட அரசு மிகுந்த கவனம் செலுத்தி வருது. மாநிலத்தோட பல்வேறு மாவட்டங்களில் தொழில் திட்டங்கள் தொடங்கப்படுறதுனால அந்த மாவட்டங்களில் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படுது. ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் மற்றும் பெண்களுக்கு அவர்கள் வசிக்கிற பகுதிக்கு அருகிலேயே வேலைவாய்ப்புகள் பெருமளவு உருவாக்கப்பட்டிருக்கு. இதன் மூலம் அந்த பகுதிகள் உறுதியா சமூக பொருளாதார வளர்ச்சி பெறணும்னு தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். திறன்மிகு தொழிலாளர் இருக்கக்கூடிய மாநிலம், இந்தியாவிலே அதிக எண்ணிக்கையிலே பெண் தொழிலாளர்கள் கொண்ட மாநிலம்னு பல்வேறு சிறப்பம்சங்களை தமிழ்நாடு கொண்டிருக்கு. மாநிலத்தோட பெண்களோட கல்வி அறிவையும் வேலைவாய்ப்பு விகிதமும் நாட்டின் சராசரியை விட அதிகமாக இருக்கு. நாட்டிலேயே பெண்களுக்கான மிகவும் பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடுன்னு உலகம் முழுக்க தெரியும். உட்கட்டமைப்பு தொடர்பான தொழில்துறை வளர்ச்சி வணிகம் செய்கிறதை எளிதாக்குது. சமூகத்தோட அனைத்து பிரிவினருக்கும் வாழ்க்கை வசதிகள் எளிதாக்குறது. இவையெல்லாம் அரசோட குறிக்கோள்கள். இதை செயல்படுறதுக்காகத்தான் எங்களுடைய கடமையாக கருதுறோம். உலகமெங்கும் இருக்க முதலீட்டாளர்கள் விருப்பத்தோட தேர்வு செய்யறத மாநிலமா தமிழ்நாடு விளங்குறதுன்னு என்பதற்கு இன்றைய நிகழ்வே ஒரு எடுத்துக்காட்டு. 130க்கும் மேற்பட்ட ஃபார்ச்சூன் 500 நிறுவனங்கள் தமிழ்நாட்டை தேர்ந்தெடுத்துள்ளதும் தமிழ்நாட்டோட முதலீட்டு ஈர்ப்பு திறனுக்கு அத்தாட்சியாக விளங்குது. மிகுந்த திறமையும் படைப்பாற்றலும் கொண்டவங்க தமிழ்நாட்டோட துடிப்பான இளைஞர்கள். நம்மோட இளைஞர்கள் இந்தியாவிலேயே மட்டுமல்ல, உலகம் முழுக்க பல்வேறு துறைகளில் பல்வேறு வகையில சிறப்பா பணிபுரிஞ்சுட்டு இருக்காங்க. எனவே எங்க இளைஞர்களோட திறன்களை நல்லா பயன்படுத்திக்கணும்னு முதலீட்டாளர்களை அன்போடு கேட்டுக்கிறேன். இன்றைய தினம் துவக்கி வைக்கப்பட்ட மற்றும் அடிக்கல் நாட்டப்பட்ட அனைத்து திட்டங்களும், அந்த திட்டங்கள் அனைத்துக்கும் தமிழ்நாடு அரசின் சார்பாக என்னோட வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு ஒவ்வொரு திட்டத்தோட சுமூகமான செயல்பாட்டுக்கும் சாதகமான சூழலை உருவாக்குறதுல தமிழ்நாடு மனப்பூர்வமான ஆதரவளிக்கும் என்று உறுதியளித்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. May I now invite the Secretary Industries, Thiru Arun Roy IAS, to please deliver the vote of thanks.
Good morning, ladies and gentlemen. The Tamil Nadu Investment Conclave 2024 witnessed the inauguration and foundation stone laying of investment projects worth Rs 68,773 crore and exchange of MOUs for Rs 20,114 crore of new investments. I extend my heartfelt thanks to the Honorable Chief Minister for presiding over this conclave and launching these projects that will create over 1 lakh jobs for our youth. I thank the Honorable Minister for Industries for leading the investment promotion and facilitation efforts. A special thanks to the respected Chief Secretary, who has always guided the activities of the Industries Department. I'm very thankful to our special guests on the dais, Mr. V. Santanam, Mr. Srivaths Ram, Mr. Vipul Tuli, and Mr. Mahesh Kolli, who have all been ardent supporters of doing business in Tamil Nadu. I express my sincere gratitude to all our investors who have shown their faith in Tamil Nadu, and we are happy that the government have been able to meet your expectations. I thank the esteemed Consul Generals and the diplomatic community who have helped us in mobilizing foreign direct investments into Tamil Nadu. I thank all our special guests, captains of industry, industry associations, my colleagues in the government, including sister organizations like Council for Leather Exports, friend and media friends for gracing this event and making this a grand success. I conclude with a special thanks for my team in Guidance Tamil Nadu, who have worked tirelessly and meticulously to make this event a success. Thank you very much. Thank you, sir. நாட்டு பண்பாட சென்னை அரசு இசைக் கல்லூரி மாணவிகளை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவரையும் எழுந்து நிற்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். May I request you all to please rise for the national anthem. जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंधु गुजरात मराठा द्राविड उत्कल वंगा विंध्य हिमाचल यमुना गंगा उज्जल जलधि तरंगा तव शुभ नामे जाहे तव शुभ आशीष माहे गाहे तव जय गाथा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे. Thank you, everybody. I'm going to request you all to please remain seated. Thank you for joining us here for the Tamil Nadu Investment Conclave 2024. Your presence meant the world to us. To all of the industry titans, members of the diplomatic fraternity, industry leaders,